ஹாய், இட்ஸ் மீ நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடிய காலையில் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு விஸ்குன்னு திடீர்னு எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ராணிக்கு போய் சாப்பாடு வைக்கணும், புல்லெல்லாம் போடணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க கணவர் பசங்க எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா ராணியைத்தானே வந்துட்டு சந்தையில் கொடுத்துட்டோம்லம்மா, இங்கே வந்துட்டு வீட்டில் ஒன்றும் இல்லைங்கம்மா, அது அந்த அவங்க எந்த வீட்டுக்கு போச்சோ அந்த வீட்டில் இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராணியோட சத்தம் கேட்டுச்சு, இல்லை ராணி பேசுச்சு, வந்து சாப்பாடு வைங்கம்மா, புல்லெல்லாம் போடுங்கம்மா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இங்கே இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணும் நிமிஷம் போய் பாரு, வந்துட்டா, அவளுக்கு போய் நான் சாப்பாடு வைக்கணும், தீனியெல்லாம் போடணும், அவளை வந்துட்டு கட்டுத்தரையில் கட்டு வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க மாட்டை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வந்து மாடுன்னு சொல்ல மாட்டாங்க, அவளோட பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க, ராணின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ராணி நின்றுருக்கா. அம்மான்னு சொல்லிட்டு புல்லுவெல்லாம் வைங்கம்மா அப்படின்னு சொல்லி மாதிரி கத்திகிட்ருக்கா. பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, அம்மா ஷாக்கோட, நான் சொன்னேன்ல அவள் வந்திருக்கா, அவளுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கணும்னு நான் சொன்னேன்ல, தீனியெல்லாம் வைக்கணும்னு சொன்னேன்ல, இப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, என்ன பண்ணுறது, தீனி போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வக்கிப்புல்லெல்லாம் போடுறாங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாமே வைக்கிறாங்க, தவிடு எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அது வந்துட்டு படுத்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. என்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம மாட்டோட கண்ணை கட்டி தானே கூட்டிகிட்டு போனோம், எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஃப்ளாஷ்பேக் பற்றி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு அந்த மாடு விற்றுருப்பாங்கள்ல, அந்த மாட்டோட ஓனர் வராங்க. சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி மாட்டை வந்துட்டு சந்தையில் விற்றதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு எங்களுக்கே திரும்ப எப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கடத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் கடத்திட்டுலாம் ஒன்றும் வர கிடையாது, அதுவாக வந்திருந்தது, காலையில் வந்து கத்துச்சு, சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு புல்லெல்லாம் வைங்கன்னு சொல்லி கேட்டுச்சு, அதனால தான் நாங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த மாட்டுக்கு தேவையான காசு வாங்கியிருப்பாங்களே அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஸ் யூஷுவல் வந்துட்டு என்னென்ன தீனியெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிடுறாங்க. இந்த மாட்டை மறுபடி பார்த்து நினச்சி பார்க்குறாங்க, இந்த மாடு வந்துட்டு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்திருக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த அம்மா இருக்காங்கள்ல, காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு தீனி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த மாட்டை வந்து அந்த அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஞாபகம் இருக்கா இந்த மாடு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எப்படி கேட்கும்போது, எனக்கு கல்யாணமாகி வரும்போது இந்த மாட்டை தான் எனக்கு வந்துட்டு கொடுத்து விட்டாங்க, இந்த கண்ணுக்குட்டியாக வந்துச்சு, இந்த கண்ணுக்குட்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய மாடுகள் வந்துட்டு கண்ணெல்லாம் போட்டுச்சு, கண்ணுக்குட்டியெல்லாம், அது மூலியமாக தான் வந்துட்டு நம்ம பால் பிஸ்னஸை நம்ம ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வயசானனால பால் வந்துட்டு சரியாக கறக்கிறதில்ல அப்படின்றக்காக தான் நம்ம சந்தையிலே விட்டுட்டோம், நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஒரு சந்தோஷமான காலத்தில் எவ்வளோ தூரம் இருக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தவங்களோட கஷ்டமான காலத்துலேயும் அதே அளவுக்கு நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுக்காக ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்கள்ல அந்த நல்ல விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்றைக்குமே மறக்கவே கூடாது. அப்படி மறந்துட்டோன்னா அதுக்கான கரெக்டான பதில் வந்துட்டு கடவுளே கொடுப்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.